துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் போது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட துறவிகளில் ஒருவர், என்ன ஆயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் ஆடை பழுதாகிவிடும் என்று கூறி வருந்தினான். கவலைப்படாதே, என் தோழி மீது ஏறிக்கொள். நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. என் மீது ஏன் கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க, நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி நீ தூக்கலாம் என்று கோபத்துடன் கேட்டார். உதவி செய்த துறவி, தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் அங்கே இறக்கிவிட்டேன். நீங்கள் தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு செல்கிறோம். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பக்குவப்படுத்தி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே.